சல்மான் கான் பார்க்கவே ஒரு மேன்லியா ஒரு பாடி பில்டிங்கா இருக்கக்கூடிய ஆள். நீ சல்மான் கானா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. பார்த்தா சல்மான் கானா இது அப்படின்னு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அவருடைய முகத்தோற்றம், அவருடைய உடல் தோற்றம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சல்மான் கான் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஒரு டாப் ஸ்டார். இப்போ அவருக்கு 61 வயசுன்னு நினைக்கிறேன். 75 வயசு ஆளு, 74 வயசு ஆளு ஒரு முகம் எப்படி இருக்குமோ அப்படி வந்து சல்மான் கானுடைய முகம் இருக்கு. முதியோருடைய தோற்றம். இன்னைக்கு உடல் அளவுல உடைஞ்சு போயிருக்காரு. ஆனா பல வருடங்களாவே பாத்தீங்கன்னா மனதளவுல உடைஞ்சு போயிருக்காருன்னு சொல்றேன். காரணம் சார், 1998 அவர் ஒரு மான் வேட்டையாடினது தெரியும். அதனால அவர் மேல வழக்கு பதிவு ஆனதும் தெரியும். மான் வேட்டையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய சட்டப்படி வந்து அது தடை செய்யப்பட்ட விஷயம். ஒரு சமுதாயத்தினர் பிஷ்னாய் அப்படின்னு ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தினர் வந்து இந்த மானை வந்து கடவுளா வழிபடுறாங்க. உயர்ந்த உயிரினமா நினைக்கிறாங்க. நம்ம இப்படி சொல்லுது, நம்ம பசு என்ன நினைக்கிறோம், கோமாதாவான்னு நினைக்கிறோம். ஏன் நாயை கூட பாத்தீங்கன்னா பைரவரா நினைக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தினர் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மானை வந்து சல்மான் கான் வந்து வேட்டையாடி, லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்னு ஒரு இளைஞன் இப்ப தலைவரா இருக்காரு. அந்த தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்காரு அந்த கேங்க. அவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸா இருக்காரு. சின்ன வயசுல அவர் மனசுல வந்து பதிய வச்சுட்டாங்க, நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வழிபடுற மானை வந்து வேட்டையாடிட்டு இவ்வளவு பெரிய ஆளு, பணம், புகழ், பேர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம மன்னிப்பு கேட்க சொல்லி பல வருஷங்களா கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. எத்தனையோ அச்சுறுத்தல் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவர்கிட்ட வந்து பதில் வர மாட்டேங்குது அப்படின்றது அவர் மனசுல பதிய வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்னன்னா, மக்களே வணக்கம். இன்று நம்முடன் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சல்மான் கான் சொன்னாலே ஒரு பார்க்கவே ஒரு மேன்லியா ஒரு பாடி பில்டிங்கா இருக்கக்கூடிய ஆள். நீ சல்மான் கானா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. பொதுவெளியில் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு பாலிவுட் எல்லாருமே சல்மான் கான் சீக்கிரம் வாங்க, வெல் பேக் சூன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஒரு போஸ்ட்டில் போய் போடுறாங்க. நம்ம தரப்பு மக்களும் என்னாச்சு சல்மான் கானுக்கு, ஏன் திடீர்னு இப்படி ஆனாருன்ற மாதிரி பல வதந்திகளும் இருக்குது. அதில் வதந்தி கலந்த உண்மைகளும் இருக்குது. அதை பற்றி பேசலாம். என்ன சார் ஆச்சு சல்மான் கானுக்கு? சல்மான் கான் வந்து இப்போ பொது வழியில், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்காரு. ரொம்ப சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அதை பார்த்தா சல்மான் கானா இது அப்படின்னு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. அவருடைய முகத்தோற்றம், அவருடைய உடல் தோற்றம் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. சல்மான் கான் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் ஒரு டாப் ஸ்டார், ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஸ்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. அவருடைய ஃபிசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரக்கடாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும். 6 பேக் வச்ச மாதிரியே தான் இருப்பார். எப்போவுமே 6 பேக் வச்ச மாதிரி தான் இருப்பார். அவரோட ஹைட்டு, அவர் எப்படி சொல்லுது, அவருடைய அந்த நடந்து வர ஸ்டைலு, அவர் ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடான ஒரு பர்சனாலிட்டி. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். ஆனால் சல்மான் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக இருக்கும் அவருடைய லுக், அப்பியரன்ஸ் எல்லாம். ஆனால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் ஸ்டார். அவர் நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள். அவருடைய பிஸ்னஸ்ஸு, அவருடைய கேரியரு எல்லாமே வந்து தனி. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சல்மான் கான், அமீர் கான், ஷாருக் கான், இந்த 3 ஸ்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கான தனித்தனி அடையாளங்களோட பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் பெரிய ஓப்பனிங், பிஸ்னஸ்ஸு, கலெக்ஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சல்மான் கானை எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தாலும் சல்மான் கான் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவரோட ஃபிசிக்கலாக. அப்படிப்பட்ட சல்மான் கான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் வந்து அந்த வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்தா ஆளே உடைஞ்சு போயிருக்காரு, முகமே உடைஞ்சு போயிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு உடம்பு முடியல, ஒரு ஃபீவரு, ஏதோ ஒன்று வந்து ஒரு மாதம் 10 நாள் உடம்பு முடியாமல் இருந்தால் கூட உடம்பு வந்து உடையும், உடம்பு வந்து கொஞ்சம் டல்லாகும், ஒரு வெயிட் லாஸ் ஆகும், எல்லாம் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா முகம் உடையாது. முகம் வந்து எப்போவுமே பொலிவாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எல்லா விதமான ஃபேஷியல்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபுட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்கும். அவங்க சாப்பிட்ற உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸ் உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சல்மான் கான் வந்து முகம் உடைஞ்சு காணப்படுறாரு? அதாவது இப்போ அவருக்கு 61 வயசுன்னு நினைக்கிறேன். 75 வயசு ஆளு, 74 வயசு ஆளு ஒரு முகம் எப்படி இருக்குமோ அப்படி வந்து சல்மான் கானுடைய முகம் இருக்கு. முதியோருடைய தோற்றம். அதான் அதுக்கு என்ன சார் காரணமா சொல்லுறது? ஏன் அந்த அளவுக்கு முகம் உடல்லாம் உடைஞ்ச அளவுக்கு அவர் ஏன் அந்த மாதிரி? இது வந்து எப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடியே சல்மான் கானை பத்தி சில விஷயங்கள், தகவல்லாம் வந்தது உடல் ரீதியா. அது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த முகத்துல இருக்கிற நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஏதோ பிரச்சனை. அந்த நரம்புகள்ல போற ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்த ஓட்டம் நல்லா போனாதான் அது சீரா இருக்கும். அதுல ஏதோ பிரச்சனை, அந்த எப்படி சொல்றது, நர்வ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அது சில நேரங்கள்ல கை காலில் வரும். கை காலில் வரும்போது என்னன்னா கை
தளர்ச்சி ஆகும், கால் தளர்ச்சி ஆகும், நியூராலஜி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முகத்தில் போகிற நரம்புகளில் சில பிரச்சனைகள் சல்மான் கான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு, நல்லா இருந்துட்டு இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து சல்மான் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர், பயங்கரமான அக்யூட் சுகர் இருக்குது. சுகர்னால வந்து சல்மான் கான் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப டயட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்காருன்னு சொன்னாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடந்துட்டாரு. பல விதத்தையும் வந்து சல்மான் கான் வந்து கடந்து தான் வராரு, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா மையமாக சல்மான் கான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல் அளவில் உடஞ்சி போயிருக்காரு. ஆனால் பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா மனதளவில் உடஞ்சி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. காரணம் சார்? காரணம் அதான் நான் சொன்னேன்ல, 1998 அவர் ஒரு மான் வேட்டையாடினது தெரியும். அதனால் அவர் மேலே வழக்கு பதிவு ஆனதும் தெரியும். மான் வேட்டையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய சட்டப்படி வந்து அது தடை செய்யப்பட்ட விஷயம், இல்லீகல். அதாவது சட்டப்படி பெரிய குற்றம் அப்படின்னும் போது அதில் வந்து சல்மான் கான் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெரிய ஸ்டார் தான், அதுலேருந்து வழக்குலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிலாம் அவர் நினைச்சாரு. வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசாங்கம் பதிவு பண்ண வழக்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் தாண்டி சல்மான் கானுக்கு அவர் எதிர்பாராத ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு. அது எப்படின்னா, அவர் வேட்டையாடின மான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பக் அப்படின்னு ஒரு மான், அவர் வந்து கருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருமான்ங்கிறது ரொம்ப அரிய வகை மான். இந்த மானை வந்து எப்படின்னா ஒரு சமுதாயத்தினர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் அப்படின்னு ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தினர் வந்து இந்த மானை வந்து கடவுளா வழிபடுறாங்க. உயர்ந்த உயிரினமா நினைக்கிறாங்க. நம்ம இப்படி சொல்லுது, நம்ம பசு என்ன நினைக்கிறோம், கோமாதாவா நினைக்கிறோம், ஏன் நாயை கூட பார்த்தீங்கன்னா பைரவரா நினைக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தினர் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மானை வந்து சல்மான் கான் வந்து வேட்டையாடி அவர் வந்து சமைச்சு சாப்பிட்டார். மான் வேட்டை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மான் வேட்டை எதுக்கு ஆடுறாங்க, இந்த மான் கறியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் வேட்டையாடுவாங்க. அப்படி மான் கறியை சமைச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பிஷ்னாய் சமுதாயத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சல்மான் கான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க இந்த மானை வேட்டையாடினதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க, எச்சரிக்கை விட்டாங்க. ஆனால் சல்மான் கான் வந்து மன்னிப்பு கேட்க மறுத்துட்டார். நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் எதா இருந்தாலும் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரியான ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். திமிரில் வந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் தொடர்ந்து வந்து மன்னிப்பு கேட்கணும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஆச்சரியம். 28 வருஷமா நீங்க அந்த மானை வேட்டையாடினதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த சமுதாயத்தினர் வந்து அவங்க தொடர்ந்து சல்மான் கானை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு தபால் வரும். அந்த தபாலை பிரிச்சு, இப்போ போஸ்ட்லாம் வரும் இல்லை, இப்போதான் அதெல்லாம் நின்று போச்சு. அப்போ தபால் வந்து பிரிச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா, உன்னை என்ன பண்றேன் பார், நீ எப்படி உயிரோடு இருக்கேன்னு பார், உன் தலையை வெட்டிடுவேன், அப்படி இப்படின்னு தப்பான ஒரு மாதிரி த்ரெட்டனிங் மெசேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதில் எழுதியிருக்கும். ஆனால் அது வந்து எழுதுனது யாரு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பிஷ்னாக் கேங் வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா சொல்றாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் வந்து இதை கட்டுப்படுத்த முடியல. தொலைபேசி வரும், அதாவது வந்து லேண்ட்லைன் சொல்லுவாங்கல்ல, அந்த லேண்ட்லைனில் தொலைபேசி வரும். இவர் எடுக்கிறாரோ இல்லையோ இவங்க வீட்டில் அவங்க அப்பா இருப்பாங்க, வேற யாராவது இருப்பாங்க இல்லையா சொந்தக்காரங்க, அவங்க எடுத்து பேசும்போது இந்த மாதிரி வந்து த்ரிட்டன் பண்றது, என்ன பண்றோம் பார், அவர் வந்து வெளியில வந்துருவாரா, அவர் ஷூட்டிங் போயிடுவாரா, அவர் வீட்டுக்கு போனவர் திரும்பி வருவாரா, அவர் தலையை எடுத்துருவோம், அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஆனாலும் எதையுமே வந்து அவர் கட்டுப்படலை எதுக்குமே. அவர் வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, காலம் மாதிரி வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போறது, ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்துக்கிறது. பாலிவுட்டே உங்களுக்கு தெரியும், பாலிவுட் ஸ்டைலு, அந்த பார்ட்டி கல்ச்சருங்கிறது பாலிவுட்ல ரொம்ப இருக்கும். அங்க வந்து பார்ட்டிக்கு போறது, அங்க ஓப்பனா வந்து தண்ணி அடிப்பாரு, எதுக்கும் பயப்பட மாட்டாரு, எதையும் மறைச்சு செய்யணும்னு நினைக்க மாட்டாரு, ஓப்பனா ஸ்மோக் பண்ணுவாரு. எல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியால இருக்கு. ஸோ எதுவுமே தைரியமா பண்ணுவார். அப்படி வந்து ஒரு கட்டுக்கடங்காத காலை மாதிரி இப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சல்மான் கான் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்தார். ஆனா இந்த அச்சுறுத்தலுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த அச்சுறுத்தலை அவர் பொருட்படுத்தல. ஆனா அந்த அச்சுறுத்தல் அவர் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு. எத்தனை வருஷமா வந்துட்டு இருப்பாருங்க இந்த ஆனா இந்த பிஷ்னாய் கேங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அந்த கேங்குக்கு தலைவராக மாறுறவங்க சல்மான் கானுடைய தலைக்கு குறி வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனா அதையெல்லாம் வந்து அவர் பொருட்படுத்தாமே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா 2024 அவருடைய வீட்டிலேருந்து வெளில வந்தார் சல்மான் கான். வீட்டிலேருந்து வெளில வந்து அங்கே ஒரு ஷூட் அவுட்டே நடக்குது, துப்பாக்கி சூடே நடந்தது. அது சல்மான் கானை குறி வச்சு தான் துப்பாக்கி சூடு நடந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அதுலேருந்து தப்பிச்சிட்டார், எஸ்கேப் ஆயிட்டார், அதுலேருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படின்னா இவருக்கு ஒரு உயிர் பயம் வந்துருச்சு.
அதாவது இது வரைக்கும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், உன்னை விட மாட்டோம், உயிரோட நீ எப்படி இருந்துருவ பாரு, உன்னை வெட்டிடுவோம், குத்திடுவோம், நீ எங்கே போனாலும் உனக்கு த்ரெட் இருக்குது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள பயம் இருந்திருக்கலாம், ஆனால் வெளியில் அவர் காமிச்சிக்காம தான் நடந்துட்டு இருந்தார். என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தார். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டார். இந்த சம்பவம் அவருக்கு வந்து ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 28 வருஷமாக ஒன்றுமே பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன், அதாவது இந்த மான் வேட்டை இவர் ஆடினார் இல்லையா, அந்த நேரத்தில் இருந்த ஒரு சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெரிய ஆளாக இன்னைக்கு வாலிபனாக வந்து நிற்கிறான். அந்த பையன் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கேசஸ்கள் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தீவிரவாத கேஸு, அச்சுறுத்தல் கேஸில் பிடிபட்டது, அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து அவன் வந்து எதுக்குமே கட்டுப்படலை. இந்த கேங் எப்படின்னா சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சமுதாயத்தினர் ஜாஸ்தியாக இருக்காங்க. இவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க டெரரிஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க. தங்களை ஏதாவது டச் பண்ணால் அதை வந்து அதை பின்தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அதை அட்டாக் பண்ணுவாங்க இவங்க. அந்த மாதிரி ஒரு கேங் தான் இவங்க. அதில் வந்து ஒரு இளைஞன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்னு ஒரு இளைஞன் இப்போ தலைவராக இருக்கார். அந்த தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்கார் அந்த கேங்கை. அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்கார். சின்ன வயசுலேயே அவர் மனசில் வந்து பதிய வச்சுட்டாங்க, நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வழிபடுற மானை வந்து வேட்டையாடிட்டு இவ்வளோ பெரிய ஆள், பணம், புகழ், பேர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம மன்னிப்பு கேட்க சொல்லி பல வருஷங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. எத்தனையோ அச்சுறுத்தல் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவர்கிட்ட பதில் வர மாட்டேங்குது அப்படின்றத அவர் மனசுல பதிய வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்னன்னா, நான் ஏதாவது பண்ணிடுறேன், நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இறங்கியிருக்காரு. இந்த கேங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சல்மான் கானுக்கு வந்து Y+ பாதுகாப்பு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் சல்மான் கான் வீடே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த புல்லட் ப்ரூஃப்ல பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி டோட்டலாக வந்து கிளாஸ் கீஸ் எல்லாமே புல்லட் ப்ரூஃப். சல்மான் கான் வந்து டோட்டலாக செக்யூர். அதாவது வந்து அவர் போனால் ஒரு 50 பேர் வருவாங்க, அவர் யாருமே நெருங்க முடியாது. அவர் போகிற கார் வந்து ஃபுல்லாக புல்லட் ப்ரூஃப். அவர் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆல்ரெடி அவர் எங்கே போய் இறங்குறாரோ அங்கே நின்று வந்து பார்த்தீங்கன்னா அது யாராவது இருக்காங்களா, ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க. ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் கலந்துக்க ஆரம்பிக்கிறார். பகல் நேரத்தில் கூட்டத்தோட கூட்டமாக போகும்போது யாராவது இருந்தால் கூட நம்ம வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. பப்ளிக்கில் யாராவது நிற்கிறது மாதிரி இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால் என்னென்னா எல்லா பப்ளிக்கையும் போய் நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஷூட்டிங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நைட்டில் தான் போக ஆரம்பித்தார். நம்ம முருகதாஸ் கூட பார்த்தீங்கன்னா சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணார் சல்மான் கான் வச்சு. அதில் அவர் கூட சொல்லியிருந்தார், நைட்லேயே வந்து ஷூட்டிங் வந்தார், அதனால தான் என்னால் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணி படத்தை எடுக்க முடியல அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். அது மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து சல்மான் கானுக்கு வந்துச்சு. இன்னும் இந்த கேங்கை பற்றி அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் விசாரித்து பார்த்ததில்ல. இந்த பிஷ்னாய் கேங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனடா, லண்டனு, இப்படி இந்த ஆஸ்திரேலியா, இப்படி நிறைய இடங்களில் வந்து இந்த பிஷ்னாய் கேங் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது எப்போ தெரியுது சல்மான் கானுக்கு? 2024 தெரியுது. 1998 யாரோ அச்சுறுத்தல் பண்ணுறாங்க, என்ன பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்னு நினச்சாரு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் முறுக்கா இருந்தது, ஒரு காலகட்டம் திமிரா இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு, உண்மையாலுமே பயம் வந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழல். நீங்கள் வந்து ஒரு மாலுக்கோ, ஒரு பொதுவாகவே நடிகர்கள் போக முடியறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்து சுதந்திரமாக போக முடியல. சரி, இங்கே தான் போக முடியல அப்படின்னா வெளிநாடுகளில் போய் சுதந்திரமாக இருக்கலாமா? எங்கேயோ லண்டன் போகலாமா, இல்லை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகலாமான்னா அங்கே இந்த கேங்கு எல்லா பக்கமும் நெட்வொர்க் இருக்குங்கிறாங்க. இங்கேயை விட அங்கே வந்து எப்படி சொல்றது, பாதுகாப்பு கம்மி அப்படின்போது அங்கே போய் ஏதாவது சிக்கிடக்கூடாதுன்னு அங்கேயும் போக முடியல, இங்கேயுமே வந்து சுதந்திரமாக நடமாட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. பயம் வந்துருச்சு, உயிர் பயம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உயிர் பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே நமக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தையும் டவுன் பண்ணிடும், ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் டவுன் பண்ணிடும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சல்மான் கான் வந்து தனிமையில் இருக்கார். வீட்டு உறவினர்கள், அது இல்லாமல் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போக முடியும், பேச முடியும். அவங்களோட தான் அவர் போகிறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அது இல்லாமல் வேற எங்கேயாவது போகிறது, ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறது, எல்லாத்துக்குமே பயப்படுறாரு. அட்டாக் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நடந்துருமோன்னு. ஸோ அதுதான் ஒரு உயிர் பயம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனதளவில் உடஞ்சி போய் உடம்பளவுலையுமே உடஞ்சி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோ வந்து அவருடைய நார்மல் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபிசிக் மட்டும் கம்மியாகாது, உடம்பு முகம் மட்டும் முகமும் கம்மியாக இருக்குது அப்படின்னா
அதுக்கு இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ரீசன் இருந்தால் தான் எல்லா விதத்துலையுமே உங்களை அட்டாக் பண்ணிடும். அப்படி தான் சல்மான் கான் வந்து இப்போ சிக்கலில் மாட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. எது எப்படியோ அவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுங்க, மறுபடியும் பெரிய படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சல்மான் கான் வந்து இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, ஒரு ஓல்டு கெட்டப்பில் நடிக்க போகிறாரு, அதுக்காண்டி அவர் தயார் பண்ணிட்டு வராருன்னு ஒரு செய்தி இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வந்து உண்மைதான். அது வந்து சல்மான் கானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக பின்தொடர்ந்துட்டே இருக்குது. சாதாரணமாக ஒரு மான் வேட்டைன்னு போய் அதில் இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு அது இன்னமும் வாழ்க்கையை வந்து திசை திருப்பிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இப்போ அவரே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, 4 ஃபோட்டோ போட்டு அவர் வந்து நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த 4 ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் இருக்குது. அதில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்கு சல்மான் கான் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்காரு. எல்லாம் இருந்தாலும் அவருடைய ஃபிசிக்கு, உடம்பு, மனசில் எல்லாமே வந்து ஒரு பயம் இருக்குது, உடஞ்சி போயிருக்காருங்கிறது உண்மைதான். ஓகே சார், பல தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.